செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஐந்தாம் 20-24 வசனங்கள் வருகிறது. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியும் உங்கள் மீது அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்கிறவன் நியாயத்திற்கு எதிராக இருக்காதிருக்கும். பூர்வத்தால் குறைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரி நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வதன் நியாயத்திற்கு எதுவாக இருக்கான். என் சகோதரனை விழுந்து சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருப்பான். மூடனை என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். அதனால் நீ வைத்திடத்திடத்தில் ஒரு காணிக்கை செலுத்த வந்து முன்பே உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவார்கள். சகோதரனுக்கு குறை உண்டு அங்கே நினைவு கூறுவாய். அதாவது நினைவு கூறும்படியை செய்யணும் என்று சொன்னார். இங்கே எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நாம் கவனித்துக் கொள்கிறோம். இங்கே ஒரு விஷயத்தை நினைவு கூறுவாயாகி, அதாவது நாம் இன்னைக்கு எந்த இடத்துல சரி பண்ணப்பட வேண்டுமானால் அந்த நினைவுகள் ஒரு வேதபாரகருடைய நீதியை பார்க்கும் ஒரு நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீதி அதிகமாக இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க. இங்கே வசனம் சொல்லுது, நீ பலிபீடத்துக்கு உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரன் குறைவுனுக்கு அங்கே நினைவு கூறுவாயாக. அங்கேதானே பலிபீடத்தின் உன் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இப்போ நம்ம நினைவுகளில் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் பண்ண வேண்டிய விஷயம் கேன்சல் ஆகிடும். நம்முடைய நீதி நம்முடைய நினைவுகளை பொறுத்து அமைகிறது.
நம்மகிட்ட இருக்கிறதான நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்பான நினைவுகளாக இல்லாவிட்டால் நம்முடைய நீதி வேத பாரகர்கள், அதாவது வேதத்தை அதிகமாய் புரிந்து கொண்டவர்கள், அவங்க நீதியை விட பைபிள் தெரிஞ்சிருக்கவங்க நீதியை விட உங்க நீதி தான் ஆகணும். அதிகமான நீதி உண்டாயிருக்க வேண்டும். இப்போ நாம அநேக நேரத்தில் காணிக்கைகளை செலுத்தும் பொழுது நினைவுகளில் நாம் சரி பண்ணப்படுகிறோமான்னு பார்த்தா இல்லை. சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அது மன மகிழ்ச்சியா அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக போறான். காணிக்கை கொண்டு போகும்போது போறானா கர்த்தரன் ராஜாவாக கர்த்தர் என்ன ஆடு மேய்த்த என்ன அரசனாக மாற்றி இருக்கிறார். அவன் நினைவு அப்படி. அன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம்னா ஒரே நாளில் போயிட முடியாது. சிலர் ஒரு மாத பயணமாக போனாங்க, சிலர் ஒரு வார பயணமாக போனாங்க. அது ஆலயத்துக்கு போகிறதுனாவே அவங்களுக்கு எப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பயணம் இல்லைன்னா ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ அவன் போகும்பொழுது காணிக்கைகளை எடுத்துட்டு புறப்பட்டு போகிறான். அவன் போறதே சிரமம். இன்னும் கர்த்தருக்கு அவன் கொடுக்க வேண்டியவர்களெல்லாம் ஆடுகள், மாடுகள், புறாக்கள் இதெல்லாம் கர்த்தருக்கு காணிக்கையா கொடுக்கணும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போறதுனால இங்க எடுத்துட்டு போக மாட்டாங்க. அங்க போயிட்டு புறா விற்கிறவங்களுக்கும் காசுகளை கொடுத்துட்டு பலிகளை வாங்கிப்பாங்க. அதுக்காக ஒரு சில விதிமுறைகள் இருந்தது. அந்த விதிமுறைகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தப்படும். இயேசு வராரு அவர் காலத்தில் வந்து என் வீடு கள்ளற்குறையாக வியாபார ஸ்தலமாக எப்படி மாறலாம்னு சொல்லி ஆவியில் வைராக்கியம் பண்ணி எல்லாத்தையும் அடித்து விரட்டார். ஏன் அதை அப்படி அடித்து விரட்டினாங்கன்னா சபையில் அந்த ஆலயத்தில் உள்ள வந்து பிரச்சாரிகள் வர முடியாது. ஆனால் ஆலயத்தில் ஆராதனை நடக்கிற முறைமை கோயில்கள்லாம் வந்து பிரகாரம் பரிசுரம் மகாபரிசுரம் இந்த ஆராதனை முறைமையை பார்க்கறதுன்னு புறஜாதிகளுக்கு ஒரு ஏரியா இருக்கு. நீங்கள் வந்து இந்த நாசரிக்க கூடாதுன்னு சொல்லி பைபிளில் பின்னாடி தேவாலயம் ஒரு இது படம் போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு மேலே ஒரு இடத்த குறிச்சிருக்கு. அந்த இடத்த இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. நீங்கள் வரும்போது உங்கள் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டு எது இவங்களுக்குன்னு சபைக்கு உள்ளே வர முடியாதவர்களுக்குன்னு ஆலயத்தில் ஒரு இடம் இருந்தது. ஆராதனையில் பங்கெடுக்க ஆராதனை இருப்பாங்க. ஆனால் இவங்க ஆராதனை என்ன பண்ண முடியாது, பங்கெடுக்க முடியாது. ஆனால் ஆராதனை இவங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஆராதனையை பார்க்கும்படி இவங்க போய் வந்து நின்று இருந்த இடத்த இந்த காசுக்காரர்களும் இந்த புறா விற்கிறவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ வாசிங்க மத்திய 5 19 வருஷம் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சரிதான தொண்டியாக இருந்தேன். அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இப்போ இந்த இடத்துல வந்து நாம நினைவுகளில் தவறு செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்கள். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய ஆலயத்துல ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பகுதியை கரெக்டாக பயன்படுத்துறாங்க. ஆனா இவர்கள் ஆராதனையை பங்கெடுக்க முடியாது, ஆராதனையை பார்ப்பதற்கு
கிடைக்கப்பட்ட இடத்தை இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கு அவங்களுக்கு தெரியுது வேதபாரகருடைய நீதியை பார்க்கணும். 20வது வருஷத்துல வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதி அப்படின்னா வேதபாரகர்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், பரிசேயர்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க எண்ணங்களிலும் உங்களுடைய நீதி, உங்களுடைய எண்ணம் இல்லை உங்களுடைய நினைவு அதிகமாகிறாங்க. வசனம் தெரிஞ்சவங்க இந்த உபவாசம் பண்ணி வாரந்தோறும் செய்ய வேண்டியதான செயல்களை எல்லாம் நம்பி இருக்கிறவர்களை விட உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நினைவுகள் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவ்வளவுதான். நீங்கள் எதை செய்தாலும் அதை யாருக்கு என்ன செய்யுங்க, உங்க நீதி நிறைவேறதுனால தேவ நீதி அதுல மெயினா வேதபாரகர் பரிசேயருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 23வது வருஷத்துல நீ பலிபீடத்தில் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு அங்கே நினைவு கூறுவாயாக. அது உங்களுக்கு உங்க பேர்ல உங்க சகோதரனுக்கு ஏதோ செய்ய வேண்டியது, ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சா போயிட்டு பலிபீடத்துக்கு முன்னாடி காணிக்கை வச்சுட்டு போய் அந்த சகோதரனோட ஒப்புரவாகி வந்து உன் காணிக்கை செலுத்து. இந்த நாளுக்குள்ள நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. இப்போ வேறுபாடுடைய நினைவுகள் நல்லது, ஆனா அதை விட அதிகமான நல்ல நினைவுகள் நமக்கு. இப்போ ரோமர் இருந்தால நிறுவனம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன். ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாமங்களும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருப்பீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்திருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலை நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டு, இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைவுகளை நம்ம என்னன்னா இப்போ பாவம் பெறுகிற இடத்துல கிருபையும் பெருகிற்று அறிவியல் சொல்லி. அப்போ பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகுதுன்னு சொன்னா பாவம் அதிகமாக செய்யலாமோ? எப்படி கேட்குறாங்க? எதார்த்தமாக கேட்குறாங்க. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகு. இப்போ நமக்கு கிருபை தேவை, கிருபை வேணும். உடனே நம்ம என்ன பண்ணலாமா? கிருபை பெருகிறதுக்காக பாவம் பண்ணக்கூடாது. எப்படி சொல்லிட்டு வரும்போது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைச்சிருக்கும்? இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள இருக்கிறதான நினைவுகளுக்குள்ள இருக்கிற சில சந்தேகங்கள், கேள்வி. 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. இப்போ கிறிஸ்துவோடு கூட மரித்த இல்ல கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறவர்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான்
இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். இப்போ இயேசுவானவரே கிறிஸ்து என்று கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். இப்போ அதே இதில் இந்த ஒன்னியமாக சொல் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அவன் பாவம் செய்யான். ஒன்னியமாக 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார். ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இப்போ தேவனால் பிறந்தவன் அப்படின்னா அந்த வார்த்தையினாலே பிறந்தவன். அவன் அறிவினால் செயல்பட மாட்டான். விதை எப்படியோ அப்படித்தான் கனியும். விதை அந்த வித்து கிறிஸ்துவனுடைய வித்தாக இருந்தார். நாம் என்று சொல்லி நம்முடைய நினைவுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. நான் அல்ல. ரோமர் 7:17 எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே. அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யணும்னு சொன்னா தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்குமானால் பாவம் செய்ய முடியாது. அப்போ நாம் என்கிறதான ஒரு நினைவு வரும் பொழுது, நான் என்கிற ஒன்று இருந்தால் அவன் அறிவு வேலை செய்யுது. இதுவே இங்கே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரித்தவர்கள் அவரோடு கூட எழுந்தவர்கள் என்கிறதான ரோமர் 6:4-5 சொல்லியிருக்கிறபடி ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்போ அடக்கம் பண்ணப்பட்டோம்? ஞானஸ்தானம் எடுத்தப்போ அவரோடு கூட. அப்போ இப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்க இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோன்றதான நினைவுள்ளவர்கள் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலில் 5 அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தா அவரோடு கூட உயிரோடு கூட எழுப்பப்பட்டோம். அந்த சாயல்லையும் உயிரோடு கூட எழுந்த சாயலும் இணைக்கப்பட்டு. இப்ப என்னன்னா இது நினைவுல நடக்கிற விஷயம் தான். நினைவு கூறுவதற்காக காணிக்கைகளை பேரில் ஒரு குறை உண்டென்று நினைவு கூறுவாயாக காணிக்கை அங்கே வழிபடுத்தல வைத்து போய் உன் நினைவை முதல்ல சரி பண்ணிட்டு அப்புறம் செலுத்துறாரு. என்ன சொல்றாரு? இப்போ உங்களுடைய ஞானஸ்தானத்துல எழுதப்பட்டதான ஞானஸ்தானத்துல அவரோட மரணத்துல நீங்க இணைக்கப்பட்டிருப்பது உண்மையானால் அவரோடு கூட நீங்கள் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருப்பதும் இது ரெண்டுமே என்னன்னா நீங்கள் மறிக்கவும் இல்லை, நீங்க எழுதவும் இல்லை. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளே நாம் உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டவர்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குங்க. ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தைக்கு வல்லமை இருக்கு நீங்க நம்புறீங்க. ஒரு பிசாசுகளை துறக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க. அப்போ இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் நம்புறேன், அவங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை வேலை செய்வதாக அப்படின்னு நீங்க தொடர்ந்து உங்க நினைவுல ஒரு 1000 தடவையோ 1000 தடவையோ அதே திரும்ப சொல்லுவாங்க. நடந்துக்கிட்டோ உட்கார்ந்துக்கிட்டோ. ஆனால் உங்கள் நினைவு ஃபுல்லாக அந்த ஒரு வார்த்தை மட்டும் நிரப்பணும். எப்படி? நான் உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் நினைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ உங்களுடைய நாமத்தினால இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால நான் புறப்பட்டு போகிறேன். எனக்கு முன்னாடி நீங்கள் அங்கே போனெல்லாம் செவ்வையாக்கிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு புறப்படுவீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து புறப்படுறதுக்கு அந்த டைம்ல இருந்து அங்கே நீங்கள் போகிற இடத்துல அங்கே இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தேவனும் அவருடைய சேனைகளும்
செய்திருப்பதை காண்கிறோம். எப்படின்னா, நான் அதை இணைக்கப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். நான் உயிரோடு கூட எழும்பல, ஆனா அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார் இல்லையா, அதுல இணைக்கப்பட்டிருக்க. என் நினைவுகள் இணைக்கப்பட்டிருந்தா போதும். ஒரு மனிதனுடைய நினைவு எங்கேயோ அவன் அப்படியே என்னன்னா, நான் என்கிற ஒரு விஷயம் என்ன பாவத்துல இணைச்சிருக்கு. ஆனா நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்கிறதான ஒரு விஷயம் அவருடைய உயிர்த்தெழுதலில் இணைக்கும். தேவனால் பிறந்த எவனும் பாவம். ஏன்னா அவன் நினைவு அவருடைய நினைவா இருக்கும் பொழுது, ஒரு பாரதியார் அப்படின்னு ஒரு வேஷத்தை போட்டிருக்கிற நினைவு இருந்தா கண்டிப்பா அவன் சொல்லுகிறதான பாடல் வரிகள் பாரதியார் பாடல் வரிகள் தான் இருக்கும். ஏன்னா அவன் அதை தான் பிரதிபலிச்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எந்த சாயலை தனித்திருக்கிறோம்னா உயிர்த்தெழுதலின் சாயலை இணைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பண்ணிருக்கோம்? நம்ம தரித்துக் கொள்ளல, நம்ம எதுவும் தனியா நம்மளை உயிர்த்தெழுந்துட்டோம் அப்படி சொல்லல. அப்படி எழும்பினாரு, அதில் நம்ம இணைக்கப்பட்டோம். என்ன பண்ணிருக்கோம்? இணைக்கப்பட்டோம். இப்ப இணைக்கப்பட்டிருந்தால் இப்ப அவர் சொல்றாரு, என் பிதாவினுடைய என் பிதா கிட்ட என் பேரை சொல்லு, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை சொல்லு, இந்த உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்கிறத சொல்லு. நீங்க எதை கேட்டாலும் இந்த சர்வ சேனைகள் உங்களுக்கு அவர் கீழ்ப்படும். அவர் கீழ்ப்படிந்தா உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இணைக்கப்பட்டார். இந்த காலவெளியில் கூட நீங்களும் நானும் நினைவுகளை மாற்றணும். நம்ம வசனம் பாஸ் பண்ண மற்ற 5ஆம் அதிகாரத்தில் நீங்க உங்கள் பேரில் ஒரு குறை உண்டு என்று நீங்கள் கண்டால் நீங்க என்ன பண்ணுங்க? போய் ஒப்புரவாங்க. ஒப்புரவாயிட்டா அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். இங்க நாம அவரோடு ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்கிறதை இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்க நினைவு கூறுவீர்களா? இந்த திருவிருந்து என்பது நினைவு கூறுகிற ஒரு விஷயம். நாம் இப்பொழுது இணைக்கப்படுகிறோம். இணைக்க இந்த வசனத்தை சொல்லுது 5வது வசனம், அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், இப்போ திருவிழா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் அவரோட மறித்தேன் அப்படின்றத நீங்க ஒப்புக்கொள்வீங்கன்னா அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டது நீங்கள் இணைக்கப்பட்டவர்கள். இந்த பந்தியில பங்கெடுக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் என்னவாக இருக்கிறோம், நாம் யார், நமக்கு என்ன அதிகாரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதான் ஒரு பவர் பத்திரத்துக்கு பவர் கொடுக்கும்போது அந்த பவர் இருந்தால் போதும். ஒரு 6 மாதத்துக்கு பவர் போட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த 6 மாதத்துக்கு நீங்கள் பத்திரத்தை முடிச்சுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிக்கலாம், அந்த சொத்தை நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். இங்கே இயேசு சொல்கிறாரு, நான் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறேன். அவர் உயிரோடு கூட எழுப்பலை, அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார். அந்த உயிரோடு கூட எழுப்பப்பட்ட பொழுது எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் நாமும் உன்னதங்கள்ல உட்கார அவரோடு கூட, அப்போ நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் மட்டுமல்ல, அவரோடு கூட நாம் உட்கார வைக்கப்பட்டும் இருக்கிறோம். வாசிங்க. அப்போ உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிற உங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நீங்களும் நானும் நினைவில். இப்போ காலைல எழுந்திருந்தோம், இன்னைக்கு காலைல ஒரு பிடிச்சமான ஒரு ஊருக்கு எல்லாம் இப்போ காலைல கிளம்பி உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு ஏரியா சொல்ல, ஒரு கொடைக்கானலோ இல்லை ஒரு சிம்லாவோ ஏதோ ஒரு இடம் நல்ல இந்த ஒரு வெயில் காலத்தில் ஒரு சில்லுன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு காலையில் கிளம்புறீங்கன்னா உங்கள் நினைவு எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு உற்சாகம் தானா. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு இப்போ காலையில் எல்லாரும் ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போகிறாங்க, ஃப்ரீ இது நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் ராத்திரி முழு தூக்கம் வரணும் வருமா? இல்லை இப்போ ஃப்ளைட்லாம் உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்றாங்க, சும்மா தான் வச்சுருக்காங்க.
அப்படி சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு என்ன பண்ணும்? ஆளுக்கு ஒரு ஃப்ளைட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? என்ன வேணால் பண்ணுங்க. ஆளுக்கு சொந்தமாக தான் ஃப்ளைட் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். உங்கள் பிள்ளைங்கள் காலத்தில் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கு சொந்தமான விமானங்கள் இருக்கும். நினைச்சாது வைங்க. அதாவது நினப்பு பொழப்ப கெடுக்குன்னு சொல்லியே நம்ம வளர்ந்துட்டோம். நான் சொல்கிறேன், நினைவுகள் பிழைக்க வைக்கணும்னு சொல்லி நம்ம நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பிழைப்பான். அது வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு கஷ்டமாக தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் முன்னாடி ஒரு ஃபோன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனு எங்கேயாவது ஒரு இடத்துல இதே ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாயின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் ஒரு ஃபோன் இருக்கும். அதை வந்து சொல்லுவார், ஃபோன் வந்துருக்குது, இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவர் வீட்டாண்ட போயிட்டு ஃபோன் பண்ண இந்த ஹவுசிங் போர்டு தான். இன்னைக்கு பாக்கெட்டில் 2-3 ஃபோனை போட்டுட்டு அன்னைக்கு ஹவுசிங் போர்டுக்கே அந்த பாயை தெரியாமல் இருக்காது, அவரோட அந்த வீட்டு நம்பர் தெரியாமல் இருக்காது. யார் வீட்டிலையா லேண்ட்லைன் இருந்துச்சுன்னு வைங்க, அவன் பெரிய லெவலில் ஆகணும். அப்படி இருந்து எண்ணம் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லா கையிலையும் ஆல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபோன் வச்சுருக்கான், நெட்டுக்குன்னு ஒரு ஃபோனை வச்சுருக்கான், அஃபிஷியல்னு ஒரு ஃபோன் வச்சுருக்கான், ஐஃபோன்னு ஒரு ஃபோன் வச்சுருக்கான். ஏன்னா இத்தனை ஃபோன் இது வந்து இருக்குது சார், அது இது இருக்குது சார், சரி ரைட் ஓகே. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் பெருசாக தான். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், 2025 நான் ரொம்ப இல்லை, ஒரு 5 வருஷம், ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 1500 நாள், ஒரு 2000 நாளில் பாருங்கள், அவங்க சொந்தமாக அவங்க வேலைக்கு கடந்து போக இந்த நடிகர் ரஜித்துன்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் இந்த கார் ரைஸு இது மாதிரிலாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஒரு மனிதர். அவர் சமீபத்தில் நம்ம நடிகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் நீர்வளத்துறை சொன்னார், அவருக்கு முன்னாடி ஒரு டெமோ போட்டுருக்கார். எப்படின்னா நீங்கள் 2 பேர் பறந்து போகிற போல, ரொம்ப இல்லை பெரிய ஃப்ளைட் இல்லை, 2 பேர் பறந்து போகிறோம். இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ கூப்பிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதாவது டிவி ரொம்ப கஷ்டமான நேரத்தில் வாக்குறுதியில் கொடுத்தாங்க, உங்கள் எல்லாருக்கும் டிவி கொடுக்குது. லேப்டாப் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுக்குது. அப்படி கேட்டு நம்ம ஓட்டு போடுறோம். நம்ம தான் வாங்க போட்டல, சரி இவங்க கொடுத்தா வாங்கிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதே வாங்க உங்கள் எல்லாருக்கும் வெளியாகி பயணம் பண்ண சொந்தமாக ஹெலிகாப்டர் கொடுக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன பண்ணேன், நீங்கள் கேள்விப்படுவீங்க, நம்புறவங்க வாங்கி அதை மறப்பீங்க, இல்லைன்னா கேள்விப்பட்டு பார்த்துக்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நினைப்பு தான். ஒரு மனிதனுடைய நினைவு, நீ வாழ்ந்துருப்பா, அந்த நினைவு இருக்குன்னா கண்டிப்பாக வாழ்ந்துருவோம். இப்போ நான் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வரணும். இப்போ வசனம் சொல்லுது, ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வருஷத்துல இந்த உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டுட்டீங்கன்னு, இந்த சிந்தனையில் இணைக்கப்பட்டுட்டீங்கன்னு, உங்கள் சாவுக்கு எதுவான இந்த சரீரம் என்ன ஆகிடும்? அப்போ நீங்களும் நானும் நினைவுகளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நினைவுகளை இணைக்கப்படுங்கள், அவர் உங்களை வாழ வைக்கிறார். நம்ம என்ன பண்ணுங்க, நினைவுகளில் இணைக்கப்படும். என்ன நினைவுகளை அதை வாசிக்க பார்ப்போம். இதில் 8ஆம் அதிகாரம் நல்லா கவனிக்கணும். அவரை எழுப்பினவர், அப்போ அவங்க என்ன நடந்திருக்கு? உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. இப்போ அவரை எழுப்பினவரோடு அந்த நினைவுல இணைக்கப்படும். அதாவது நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் முதல்வர்கள் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஒரு நாள் முதல்வராக இருந்தால் என்ன செய்வீங்க? ஒரு கேள்வி முன்னாடி அதில் 10 மார்க்கு கொடுக்கும். ஒரு 2 பக்கமாக எழுதி வச்சா ஒரு 8 மார்க் போடுவாங்க, 7 மார்க்காக போடுவோம். இப்போ அன்றைக்கி வந்து ஒரு நாள் முதல்வராக இருந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டப்போ நம்ம என்ன எழுதுன்னு தெரியாது. இன்றைக்கி கூப்பிட்டு உங்களை ஒரு வேலை கேட்டேன், இப்போது எஸ்பியை பார்த்து கேட்குறாங்கன்னா ஒரு நாள் முதல்வராக இருந்தால் என்னமா செய்வேன், முதல் கையெழுத்து எதுக்கு போடுவேன்னு கேட்டால் நம்ம சிந்தனை இல்லை, அட்லீஸ்ட் ஒரு பட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக இருக்கும். ஸ்பின் பண்ணுறதா நம்ம எல்லாரும்
ஒரு நாள் முதல்வர் ஃபஸ்ட்டு கேள்வி. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இந்த ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும், இல்லை கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா அவங்களாக இருக்கட்டும், விலையில்லா அரிசிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டாங்க. சில வாக்குறுதி கொடுத்துட்டு வருவாங்க, வந்தவொடனே போகிற கையெழுத்து எதுவாக இருக்கும், ஃபஸ்ட்டு சைனு அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. இப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள நினைவுகளை மாற்றிட்டு தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கும். நினைவுகள் மாறாதவர்களை அவர் வாழ வைப்பது என்று அதை திரும்ப நான் சொல்லுவேன். ஓர்வாள்களில் என்ன பண்ணுவாங்க, ஒப்பாரி வைத்து விட்டு போயிடுவாங்க. ரூத்தோ உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டு உயிர் பெறுவார். இப்போ ஆக்சுவலாக ரூத்துக்கு தெரியாது உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது, இது போல உங்களுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்னு தெரியாது. இல்லை இல்லை, உன் தேவனுக்குள்ள என்னமோ இருக்குது, அது மட்டும் எனக்கு இந்த காலையில் ஒன்று சொல்றேன். உங்கள் நினைவு நான் என்கிற நினைவை தூக்கி போட்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுங்க. நான் நிச்சயமாக நான் சொல்லுவேன், உங்களுக்கு சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், நீங்கள் காணாதவைகள், மேலானவைகள், நீங்கள் இதுவரையும் பார்க்காதவைகள் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். இன்னைக்கு யாராவது சொல்ல, நீ காலைல 10 மணிக்கு சுதாரிப்பு நினைக்கிறேன், இது நான் பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்யும். அது நம்ம சொல்லுவோம், இல்லைங்க நான் ரொம்ப நல்லவங்க, இல்லை நம்மளாம் நல்லவங்கலாம் கிடையாது. சேர்த்துல பாருங்க, நம்ம ஏதோ ஒரு வார்த்தையில் ஹேர்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அந்த இடத்துக்குள்ள போகுது. அப்போது நேற்று ஒரு இடத்துக்கு போகிறேன், அதாவது சாயங்காலம் திடீர்னு ஒரு ஜபம் காலைல ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போது சரி சாயங்காலம் வைக்கலாம் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ, அப்போது அங்கே போயிட்டேன் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன், நடத்த ஆரம்பித்தேன், முடிச்சிட்டேன். அப்புறம் அது வீட்டில் திரும்ப கொடுத்தேன், முடிச்சுட்டு நீங்கள் வருவோன்னு சொன்னாங்கப்பா, நான் நம்பவே இல்லை. ஏன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போய் ஒரு 2 வருஷம் பண்ணேன். எதனால ஆக்சுவலாக நான் என் மைண்டில் அது இல்லை, திடீர்னு போயிட்டேன். ஆனால் போகக்கூடாதுன்னு பர்பஸாகவே இருந்தேன். இது உண்மை, நான் போகக்கூடாதுன்னு பர்பஸாகவே. இப்போ நான் என்கிறது சாகாமல் நாம் என்கிற ஒன்றோடு இணைக்கப்பட முடியாது. இதை நான் நேற்று சாயங்காலம் நல்லா உணரல. எங்கள் வீட்டு சமாச்சாரம் உள்ளே வராது, எங்கள் ஏரியா உள்ளே வராது அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம நினைவு என்ன சொன்னோம், சரி நம்ம ஏதோ தேவையில்லாமல் நம்ம தேவன் நம்ம கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போவோம். எதுக்கு அவங்க குடும்ப காரியத்தில் நம்ம ஏன் தலையில் வரணும். அதோடு நான் 2 வருஷத்துல நல்ல ஒரு திருமண விஷயம் நடந்து வச்சுருந்தா அவங்க அதுதான் பேசுறது, அது என்னை ரொம்ப பாதிச்சு. ஆனால் நேற்று அந்த நான் அல்ல இதை தான் பேசிக்கிட்டு வரல, அந்த திருமண நாட்கள் பேசிட்டு வரேன். ஆனால் அதை ஓகே அங்கே போய்ட்டு, ஆனால் அவங்க சொல்ல நீ வரேன்னு சொன்னால் நான் நம்பலப்பா, இதே திரும்ப சொல்லி எதுக்கு இவங்க சொன்னாங்கன்னு எனக்கு வரீங்களா. ஆனால் வந்த ஓ இதுக்கு தான் சொன்னாங்களோ அப்புறம் நான் சொன்னேன். நம்ம நிறைய நேரத்தில் இணைக்கப்பட்டிருக்கோம். எதில் தெரியுமா, நாம் நினைச்சோமே அது அறியாமல் சில இருப்பாங்க. ஒரு கேரட் ரவுண்டு போவோம், கரெக்டாக அந்த வீடு வந்து தான் நம்ம உள்ள வரலாம். இல்லை நீங்கள் தான் போங்க, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. தலையே வலிச்சிருக்காது, ஆனால் மறுநாள் ஃபுல்லாக தலை வலிக்கும். அதே ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீ சொன்னபடியே அப்போ தான் இந்த கேரளா ரவுண்டுக்கு அவர் முடிவு பண்ணேன். இனி உங்களுக்கு கேரளா ரவுண்டே கிடையாது. ஏன்னா அது ஏன்னா இதெல்லாம் அதெல்லாம் புரியல. ஆனால் என்னமோ அதெல்லாம் தப்பாக தெரியும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுங்க. உங்களுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் அவருடைய சிந்தனையினாலே உங்களுடைய உடல் எல்லாம் ஆரோக்கியம் அடைகிறது. ரோமர் 8:11 உண்மையானால் உங்கள் வாழ்க்கையும் வளம் பெறும், வாழ்வடையும், சுகமடையும். இதனை நான் சொல்கிறேன். நான் நிச்சயமாக நம்புகிறேன், உங்கள் நினைவுகள் மாற்றப்பட்டால் உங்கள் வாழ்வு மாறும். ரூத்துக்கு தெரியாது, அவளுக்கு உடன்படிக்கை என்னன்னு தெரியாது, அவளுக்கு பைபிள்னா என்னன்னு தெரியாது, தேவனுடைய சரத்துகள், தேவனுடைய 613 பிரமாணங்கள் அவளுக்கு தெரியாது. ஆனால் இவள் சிந்தனையில் இணைக்கப்பட்டால்
ஆட்டோமேட்டிக்கா இவ யாருன்னு ஒருத்தவங்க கேட்க, இவளுக்கு தெரியாது. இவ போயிட்டு வயல்ல கதிர் பொறுக்க போனா என்ன பண்ணா, கோதுமை பொறுக்க இவ்வளவுதான் அவ அந்த பசி பொறுக்க போனா. ஆனா நீங்க எதுக்காக வேணா போங்க, உங்க எண்ணம் கரெக்டா மாறிடுச்சுன்னா, நீங்க இருக்கிற இடம் கரெக்டான ஒரு இடமா இருந்தால் உங்கள் சிந்தனைகள் மாற்றப்பட்டு நீங்கள் சிகரங்களை அடைவது நிச்சயம். இப்படிலாம் ஒரு லாக்டவுன் வரும், இப்படி ஒரு ஜெபம் நடக்கும் இதெல்லாம் நினைச்சது கிடையாது. அப்போ தேவன் நம்முடைய சிந்தனைகளை மாற்றினால் சிகரங்களுக்கு அழைத்து கொண்டு போவார். இப்போ எனக்குள்ள இருக்கிற நான் என்கிற அறிவு சார்ந்ததுக்கு தேவன் திட்டமிட்டிருந்தார் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும். அவன் அது போயிட்டு வந்துவிடாது. அப்போ நான் எப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்குறவங்க கேட்குறாரு, இல்லையா போல இல்லையா இந்த வாரம் வந்து ஆறாவது இல்லை, சரி இன்னைக்கு காலை போடுவாங்கய்யா, காலையில் ஒரு மணி நேரம் தானே, ஏன்னா கடைக்கு போகலாம் காய்கறி வாங்கலாம் எல்லாமே சொல்லுவீங்க. ஓகே 10 to 11 1 hour இப்போ 3/4 மணி நேரம் 1 hour நமக்கு காலையில் கூடுற மாதிரி கூடி ஒரு சோதனம் பண்ணி, இது எதுக்கு தெரியுமா, நாம் ஏதோ ஒரு இணைக்கப்படுவோன்ற மட்டும் நினைக்கிறார். இது வந்து நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால், வீட்டில் இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உயிர் அடைவதும் உயிர் வாழ்வதும் வெற்றி பெறுவதும் எதில், உங்கள் நினைவில். ஒரு மனிதனுடைய நினைவு எங்கேயோ அவன் அங்கேயே இருக்கிறான். அவன் நினைவு மாறிடுச்சுன்னா நீங்களும் ஒரு நம்ம சொல்லுவாங்க, நான் எப்படியாவது கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன், என் பிள்ளைய டாக்டர் ஆகிடுவாங்க, என் பிள்ளைய எப்படி ஆகிடுவோம் இப்படி சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் போட்டு எப்படிங்க ஏன்னா சொன்ன போதே ஆயிடுச்சுங்க. இது வந்து எதாச்சும் நம்ம மக்கள் பேசிக்கிறது. பரவாயில்ல, நீங்கள் எப்படியோ 5 ரூபா கூட குடிச்சிங்க, ஆனால் நீங்கள் நினச்சது சாதிச்சிட்டீங்க. எப்படிங்க நான் ஒன்றும் இல்லை, என் நினைவு இணைக்கப்பட்டது, அதனால் நானும் பிழைக்கப்பட்டேன். அப்போ நீங்கள் உயிர்த்தெழுதலில் இணைக்கப்படுங்க, உங்களுக்காக சர்வ சேனைகளும் வேலை செய்யும். சகல சேனைகளும் வேலை செய்யும். நீங்க சொல்ற வார்த்தைக்காக இன்னும் தேவ தூதர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சங்கீதம் இப்போ உங்கள் நினைவுகள் இணைக்கப்பட்டிருந்தால் நீங்க பேசுறது எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுடைய நினைவு கேட்கப்பட்டதான் பேச்சுக்களும். அப்போ நீங்கள் முதலாவது நினைவுகள் நீங்க இணைக்கப்படுங்க. அந்த வசனத்தை வாசிங்க, ரோமர் 6 5வது வசனம். இப்போ அவரோடு இணைக்கப்பட்டீங்கள, எபேசியர் 2:16. பகை எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம், ரோமர்ல வாசித்தோம். பகை எங்க இருக்கு? அவ்வளவுதான். இப்போ என் நினைவுல தான் எங்க இருக்கு பகை எங்க தான் இருக்கு. அப்போ நான் பகையை கொல்ல வேண்டுமானால் என் நினைவை கொல்ல வேண்டும். என்ன பண்ணணும்? என் பகை கொல்லப்படணும். நான் எது கொல்லணும்? அப்போ பகையை சிலுவையினால கொன்னார்னா, தேவனோடு கூட ஒப்புரவாக்குனார்னா, அவர் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறார்? அவர் சிலுவைக்கு போகும்போது அவமானங்க. அவர் சொல்றாரு, எனக்கு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கனால இந்த பகையை கொண்டுட்டா எனக்கு பெரிய சந்தோஷம். இத்தனை பேர் ஆரம்பிச்சு நான் என்கிற பகையை கொண்டு விட்டால் நாம் என்கிறதான சந்தோஷம் நம்மளுக்கு தொடரும். இத்தனை பேர் ஆரம்பிச்சு நான் என்கிறதான பகையை, நான் என்கிறதான எனக்குள்ள இருக்கிற நான் என்கிற பகையை, அதாவது நேற்று தான் விடிய காலம் ஒரு 12 மணிக்கா இவன் ஒரு கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு சில காரியங்களை இது பண்ணிட்டு போகிறது போகணும். அப்போது திடீர்னு கூப்பிட்டு ஒரு கேக் ஒன்று காமிட்டாங்க, வெட்டினாங்க, எல்லாம் பண்ணேன். முடிச்சுட்டு நான் போயிட்டேன். நேற்று விடிய காலம் ஒரு 2 மணி நேரம். அதாவது நான் இங்கேருந்து புறப்படும்போது, அதாவது நீ சாவு இப்போதான் நான் கேட்கலாம் எடுத்து நீ சாவு. நான் படிக்கிட்டு ஏற சரி போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றேன். நீ சாப்பிடணும் என்ன புரியுது.
அப்போ நான் அப்படியே திரும்ப உட்காந்துட்டு அப்படியே இருக்கு, நான் தான் இதை செய்கிறேன். இதெல்லாம் கீழே போய் உட்காந்து அந்த டைம் கொஞ்சோண்டு ஏதோ பிரிஞ்சிருந்தேன். சரி அதை போட்டு சாப்பிட்டு சரி. அப்போ ஒரு அதாவது அப்பாவுடைய இதயம் உனக்குள் இருந்தால், அப்பாவுடைய இதயம் உனக்குள் இருந்தால் நீ சாகலாம், நீ சாகலாம். இதெல்லாம் எனக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். தெரிஞ்சுங்களேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சத்தியம் இருக்கும். ஆனால் அது கிருபையோடு இணைஞ்சாதான் தேவன் உங்கள் பக்கத்தில் வருவார். நீங்களாம் சத்தியம் தெரிஞ்சவங்க, என்ன சொல்ல, நீங்களாம் சத்தியம். ஆனால் அந்த சத்தியத்தோடு கூட எது சேரணும்? கிருபை. நான் என்கிற அறிவில் பாவம் இருக்குது, நாம் என்கிற அறிவில் கிருபை இருக்குது. நான் என்கிற அறிவில் நான் அப்படின்னு வந்துட்டாலே பாவம். நான் என்பது ஒரு அறிவு, அதில் ஆணவம் சேர்த்து என்னென்னமோ இருக்குது, கோபம், விரக்தி என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் என்னை தனியாக இருக்குது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அப்படின்னு வரும்போது நம்ம உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்ட சாயலில் இருக்கும்போது இப்போ என்னவாயிரும்? எனக்குன்னு ஒன்றும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு இயேசு. இப்போ நான் அவரோடு கூட சிந்தனையில் இணைக்கப்பட்டுட்டா போதும். இப்போ அவர் என்ன பண்ணுறது தெரியுமா? நான் டாக்டர், நான் டாக்டர், நான் டாக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் போகிறாங்க. ஒன்று கீழ்ப்பக்கத்தில் கொண்டு போய் சேர்த்துவாங்க, இல்லைன்னா டாக்டருக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு பேஷண்ட் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. என்ன தான் நடக்கும்? இப்போ அஷ்னா வேகமாக படிச்சிட்டான். இப்போ என்ன வயசு வருது? ஒரு 6 வயசு இருக்குமா? இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு 1வது போகுமான்னு நினைக்கிறேன். இப்போ 6. இப்போ சில படிப்புலாம் இருக்குல்ல, இப்போ இந்த 8 வயசுலேயே இது 8 வயசுலேயே என்ன முடிக்க முடியும்? காலேஜ் முடிக்க முடியும். 10 வயசுலேயே என்ன பண்ண முடியும்? டீச் பண்ண முடியும். 12 வயசுலேயே என்ன பண்ண முடியும்? டாக்டரேட் முடிக்க முடியும். அதெல்லாம் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் டீச் பண்ணுற பசங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுடைய ஐக்யூ லெவல் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அந்த 2 PhD 3 PhD இருப்பாங்க. இவங்க சும்மா இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கிற அந்த அத்தனை அறிவு அவங்களோட கொடுத்துட்டு அவங்கள சீக்கிரமாக அந்த ஆன்லைன் எக்ஸாம், அந்த எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சு அனுப்பணும். சரி, இப்போது அதே போல் ஒரு நடந்து அஸ்னா என்ன பண்ணிட்டா 12 வயசில் டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிங்க. இப்போது நீங்கள் பேசி தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க. அஸ்னாவெல்லாம் இருந்து ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது. டேபிள் எப்படி இருக்குது போல இருக்குது. அஸ்னா சொல்கிறாங்க ஐடி பக்கத்தில் என்ன சொல்கிறா? அந்த டேபிள் கொஞ்சம் தள்ளி போடுங்க, தெரியுது தேறி நீங்கள் அப்படின்னு உங்களுக்கு அஸ்னா நல்லா தெரியுது. ஏற்கனவே துருத்துருன்னு இருப்பா, நல்ல பிள்ளை தான். டாக்டர் முடிச்சுங்க. இப்போ உங்கள் கையால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்க? படிச்சிருப்பாங்க. அப்போ உங்கள் நினைப்பு எப்படி? டாக்டர், ரியல் டாக்டர் எல்லாம் முடிச்சாச்சு. கத்தி எடுத்துட்டு வரா, நின்றுட்டு இருக்க டேபிள் ஹைட்டு பார்த்தாலே கொஞ்சம் அசைக்கிட்டு வந்தாங்க. கத்தி இன்னும் வேலையை பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன இமேஜின்லாம் போகும். ஐயோ ஐயோ, இந்த பொண்ணை நம்பி நம்ம வாழ்க்கை முடிக்கிறோம். நல்லா இருக்க தாய், நீ முதல்ல வளர்ந்து நீ படிச்சுட்ட. ஆனால் என்ன பண்ணு, ஒரு காலமும் ஒன்று இருக்குல்ல, இன்னும் ஒரு காலம், ஒரு இந்த மாதிரி இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 12 வயசில் முடிச்சாலும் பரவாயில்ல, இன்னும் 2-3 டிகிரியை முடி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 20 வயசு 25 வயசு ஆகும். அதுக்குள்ள அவனுக்கு கரெக்டான காலத்துக்கு முன்னாடி நீ சாகவும் கூடாது, காலத்துக்கு முன்னாடி நீ அதில் வாழவும் ரெண்டுமே இருக்கு. இப்போ உயிர்த்தெழுதலில் இணைக்கப்பட்டுட்ட நீங்க இந்த நாள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது. என்னன்னா, நான் சிந்தனையில வாழாம, நான் சிந்தனையில இணைக்கப்படாமல் பரலோக ராஜ்யம் எனக்கு உரியதாக இருக்கு. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசிக்கலாம். அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு பெரியவனாக இருப்பான், சிறியவனாக இருப்பான் வசனம்.
வார்த்தை எழுதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ம் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான். என்ன அவசரம்? ஆகையால் இந்த 19 வசனம். இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஆ சிறிதான கொண்டையாகிலும் மீறி அமிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் தன்னோடு ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். அதாவது இதில் மீறிட்டு, அதாவது பேசிடலாம், அதுல பேசுறது ஈஸி, ஆனால் அதை செய்யறது நினைவுகள் மாற்றப்படாதவை நம்மளால செய்ய முடியாது. நினைவு தான் கண்டிப்பாக செய்யணும். ஒருவேளை ஒரு தடவை மிஸ் ஆகும், ஒரு அட்டம் மிஸ் ஆகும், ரெண்டாவது அட்டம். இப்போ நாங்கள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறதுக்கு 4 அட்டம் எழுதிருக்கேன். பாஸ் ஆகணுன்ற எண்ணம் இருந்துச்சு, எழுது. ஆனால் நான் பாஸ் ஆகி முடித்த உடனே எங்கள் பெற்றவங்க நினச்சிருந்தாங்க, க்ளீனாக பண்ணேன். நான் அந்த ரிசல்ட் பேப்பரை வாங்கி வீட்டுக்கு போகலாம் சார். அது வாங்கிட்டு போகிறது திரும்பி வரும்போது நான் அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சுட்டேன். அப்படியே ஓடி போயிட்டு இதுதான் காத்துருந்தோம். என்னைக்கு நான் 101 மார்க் வாங்கல. நான் வீட்டை விட்டு அழகாக பேக் பண்ணி எங்கள் வீட்டுக்கு போயிட்டுலாம். வீட்டுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுருக்காரு. காலேஜ் எங்கள் 10 மணி தான் இருக்குது. நாங்கள் 7 மணிக்குலாம் முதல்ல காலேஜில் உட்காந்து என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கீங்கன்னு கேட்கலாம். வரலாம் யாருக்கெல்லாம் தெரியும் நடந்த சம்பவத்துக்கு என்னன்னு சொல்கிறது. பாஸ் ஆகிட்டேன்னு நான் வந்து சொன்னது தப்பாக போச்சுறேன். கூப்பிட்டு வந்து இங்கே விட்டாங்க. இதெல்லாம் உண்மை, வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு அதாவதுன்னா நம்ம ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது நீங்கள் நினைச்சது நடந்துடும். அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிடியா சொல்லுவாங்க, இதை மட்டும் பண்ணிடியா, அப்போ இதை பண்ணிட்டா அடுத்து நாங்கள் பண்ணுறது நாங்கள் பண்ணிடுவாங்க. அப்போ ஏதோ உங்களுக்கு ரெடியாக இருக்குது, ஆயத்தமாக இருக்குது. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகள் ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மனசை மட்டும் கொஞ்சம் மாற்று, உங்கள் நினைப்பை மட்டும் கொஞ்சம் மாற்று. உங்களுக்கு அப்படியே பசங்க அந்த வருஷம் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் இந்த 3 மட்டும் இல்லை மாறிடுச்சு. அவங்க கண், காது, இருதயம் இந்த 3ம் இணைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் பிழைத்து விடுவீர்கள் சொல்லி. அப்போ இந்த திருமணத்தில் பங்கெடுக்கும் பொழுது ஏதோ ஒரு செயல் அல்ல, இது தேவ செயலில் இணைக்கப்படுகிறோம். தேவ செயலில் நம்ம எல்லாரும் கத்தருடைய பந்தியில் நம்ம இணைக்கப்படுறோம். கத்தருடைய பந்தியில் இணைக்கப்படுகிற வேலை